திருவள்ளூர் யமுனா நகரில் வெள்ள நீர் வடியாததால் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதாகர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த பெஞ்சில் புயல் கரையை கடந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை மையமானது தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லி அதன் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக பெய்த மழையால் நஸ்ரத்துப்பேட்டையில் உள்ள யமுனா நகர், நடராஜ நகர் பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் முழங்கால் அளவிற்கு மேல் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் அப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் அந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வருவதால் இந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது நடராஜ நகர் பகுதியில் வெள்ள நீர் வடிந்திருக்க சூழ்நிலையில யமுனா நகர் பகுதியில் உள்ள 5 மற்றும் 6வது தெருக்களில் தண்ணீர் இடுப்பு அளவிற்கு மேல் தேங்கி இருக்கிறது. இதனால் கார் மூழ்கி தற்போது அதை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இடுப்பு அளவிற்கு மேல் சூழ்ந்துள்ள மழை நீரால் அப்பகுதி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது யமுனா நகரில் சூழ்ந்துள்ள மழை நீரை 110 HP திறன் கொண்ட ராட்சத மோட்டார் மூலமாக தண்ணீரை தொடர்ந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி வரும் காலங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.